Hi friends, welcome to my YouTube channel. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் ஃப்ரைடே ஸ்பெஷல் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க நாங்கள் வீடியோவுக்கு போவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் பிரிஞ்சலும் கேப்சிகமும் டாலும் சிக்கனும் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு பிரிஞ்சலை இந்த ஷேப்பில் கட் பண்ணி அதை சால்ட் வாட்டருக்கு கொஞ்சம் டர்மரிக் போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். மீடியம் சைஸ் டொமாட்டோ ஒரு 4 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்னதாக. அடுத்தது ஆனியன் வந்து 300 கிராம்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இங்கே க்ரீன் சில்லி ஒரு 6-7 க்ரீன் சில்லியும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து செகண்ட் மில்க் 2 கப்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் மில்க் 1 கப் எடுத்து வச்சுக்கிறேன், திக் மில்க் இது. இப்போ இது வந்து பிரிஞ்சலுக்கும் டால்க்கும் தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நான் சில்லி பவுடர் 1 டீஸ்பூனும் டர்மரிடும் சால்ட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் பிரிஞ்சல் கறிக்கு. இது வந்து கேப்சிகம் கறிக்கு எடுத்து வச்சுக்கிறேன். டர்மரிடும் சால்ட்டும் மட்டும் போதுமான அளவு. அங்கே சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும், லேட்டாகி தான் போடணும். ஸோ அதை நான் வேறையாக வச்சுக்கிறேன். இது வந்து சால்ட்டும் டர்மரிடும் சில்லி பவுடர் 2 ஸ்பூன்ஸும் எடுத்து வச்சுக்கிறேன். அது வந்து பிரிஞ்சல் கறிக்கு. இது வந்து டால்க்கு எடுத்து வச்சுக்கிறேன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூனும் சால்ட்டும் டர்மரிடும். இப்போ இன்றைக்கி இருக்கிற பெரிய வேலை பிரிஞ்சல்ஸ் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ அதை நான் பிரிஞ்சல் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் மட்டுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதில் நான் பிரிஞ்சல் பீசஸை வச்சுக்கொள்கிறேன். ஸ்டவ்வை வந்து கணக்கான ஃப்ளேமில் வைங்க, மிச்சம் ஹை ஃப்ளேமில் வச்சா எல்லாம் தீஞ்சிடும். ஸோ அது பொரிய காட்டியும் இங்கிட்டு இன்னொரு கடாய் வச்சு அதில் வந்து 2.5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கொண்டு கேப்சிகம் எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கிறேன். போட்டு அதோடய நான் சால்ட்டும் டர்மரிட்டையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். 2 மினிட்ஸ் தான், கூட வைக்க வேணும். ஸோ இப்போ இந்த பிரிஞ்சல் வந்து ஃப்ரை ஆகிக்கொண்டிருக்கி. இதை வந்து பெரட்டி மறு சைட் ஃப்ரை ஆகிறதுக்கு போட்டுக்கொள்வோம். இப்போ நான் என்னை கேப்சிகம் கறியை திறந்து பார்த்தா ஒரு அளவுக்கு வதங்கிக்குது. மிச்சம் நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா ஃபுல்லாக வாட்டரி ஆகிடும். இந்த அளவு வாட்டரி ஆகினா பரவாயில்லை. ஸோ இதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன்ஸை போடுறேன். எப்போவுமே நாங்கள் கேப்சிகம் கறி செய்ய போகல கேப்சிகமை விட கூடையாக ஆனியன் எடுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிற டொமாட்டோலையும் நான் வந்து சிக்கனுக்கு வச்சுட்டு மற்றதை எடுத்து அதில் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த பிரிஞ்சல் ஃப்ரை ஆகிக்கொண்டிருக்குது. ஸோ இப்போ நான் இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கல இது ஓரளவு வதங்கிக்கு. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் கொஞ்சம் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட மால்டிவ் ஃபிஷ் மாசி அதுலேயும் ஒரு 1 டீஸ்பூன் மட்டுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு பிறகு இதை க்ளோஸ் பண்ண தேவையில்ல லிட்டால். அப்போ இன்னும் தண்ணி விடும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி கொள்ளணும். இப்போ இப்படி வதக்கி கொண்டு வரப்போகல நான் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் லைம் பிக்கிள் அது கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு லைம் பிக்கிள் போடுற ரீசன் வந்து இதில் காரம் கொஞ்சம் கம்மி ஆயிக்கும் மற்றது டேஸ்ட்டும் நல்லா தூக்கலாகிக்கும். ஸோ இப்படி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி கொண்டால் இந்த கறி ரெடி ஆகிடும். அடுத்தது நாங்கள் பிரிஞ்சல் கறிக்கு வருவோம். இதில் நான் செகண்ட் மில்க் எடுத்து வச்சேனே அதில் 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் கறி லீவ்ஸும், அடுத்தது வந்து டொமாட்டோ கட் பண்ணி வச்சுக்கிறதுல ஒரு 1/2 டொமாட்டோ மாதிரியும், அப்படி இல்லாட்டி சின்னதாக இருந்தால் ஃபுல் போட்டுக்கோங்க. 2-3 க்ரீன் சில்லியை கட் பண்ணி அதையும் போட்டு மற்றது ஆனியன் ஒரு 1 ஆனியன் எப்படியும் இதுக்கு போடணும். போட்டு ஒரு கடாய்க்கு ஒரு அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதோடு இந்த மில்க் மிக்சருக்கு நான் எடுத்து வச்சுக்கிற சில்லி பவுடர் அதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஆயிலுக்கு கறி லீவ்ஸ் போட்டுக்கொள்கிறேன். அதோடு இது நான் எடுத்து வச்சுக்கிற மிக்சரை அப்படியே இதுக்கு கொட்டிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் இது அப்படியே லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் நாங்கள் இதை நல்லா குக் ஆக விடணும். இப்போ நான் நெக்ஸ்ட் டால் கறிக்கு வரேன். நான் டாலை நல்லா வாஷ் பண்ணி
இந்த வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி சோக்காக ஒட்டிக்கிறேன். அப்போ டக்குன்னு குக் ஆகிடும். அதுக்கு நான் ஆனியன் ஒரு 1 ஆனியன் மட்டுக்கு அதுக்கு நான் போட்டுக்கிறேன். அதோட க்ரீன் சில்லி 2-3 போட்டுக்கிறேன். அதோட நான் வந்து இப்போ இதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிற சில்லி பவுடர், சோல்ட், டர்மரிக் இது எல்லாத்தையுமே இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கறி லீவ்ஸ் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கார்லிக் கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதோடு நாங்கள் கேஸில் வச்சிட வேண்டியது தான். ஒரு அலோவ் ஃப்ளேமில் மிச்சம் இந்த ஸ்டவ்வை ஃப்ளேம் கூட்டாமல் ஒரு அலோவ் ஃப்ளேமில் அப்படியே நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். அது குக் ஆகட்டும். இப்போ நாங்கள் வந்து இந்த பிரிஞ்சலை பார்ப்போம். பிரிஞ்சல் கறியோட கிரேவி நல்லா குக் ஆகிக்கி. ஸோ இப்போ நான் பிரிஞ்சல் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். இதை நாங்கள் அதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி மிச்சம் மிக்ஸ் பண்ணக்கூடா. ஏன்னு சொன்னால் இது வந்து பிரிஞ்சல் ஃப்ரை ஆகிக்கிற சுற்றி எல்லாம் கரைஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு அளவாக மிக்ஸ் பண்ணி நாங்கள் இதை கொஞ்சம் குக்காக விடுவோம். இப்போ இந்த கரீஸ்க்கு போட்டுட்டு இப்போ மீதம் வைக்கிறது தான் இது. இப்போ இது நான் சிக்கன் கறிக்கு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் எங்களோட பிரிஞ்சல் நல்லா குக் ஆகிக்கி. இப்போ இதுக்கு நான் 1 கப் திக் மில்க் எடுத்து வச்சேனே, அதில் 1/2 கப் ஆகி நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஓரளவு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் குக்காக விட்றேன். அப்படியே குக் ஆகினா அது ஓகே, அந்த கறி ரெடி. இப்போ நான் டாலுக்கு வரேன். டால் வந்து நல்லாவே குக் ஆகிக்குது. மிச்ச நேரம் குக் ஆக தேவையில்ல, கொஞ்சம் நேரம் நாங்கள் வாட்டரில் சோக் பண்ணி வச்சோம்டா. இப்போ நான் இதை கொஞ்சம் லைட்டாக கடைஞ்சிக்கிறேன். லைட்டாக கடைஞ்சிக்கிறேன். இப்போ இது நல்லா குக் ஆகிக்குது. இப்போ இதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிற திக் மில்கில் 1/2 கப் மீதம் வைக்கித்தானே, அதை இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட செகண்ட் மில்க்கும் விற்கிது. செகண்ட் மில்க்கையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வேன். அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மிச்சம் திக்காக இந்த மில்க் ஆட் பண்ணினா டால்ட டேஸ்ட் வராது. ஸோ அதனால் அளவாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு பேனுக்கு நான் வந்து இப்போ சிக்கனை குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஒரு பேனுக்கு ஆயில் ஒரு 2.5 டீஸ்பூன் மட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிடோடனே ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகணும், கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிக்கொள்ளணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 1 கிலோ சிக்கன் இன்றைக்கி விற்கிது. இப்போ நான் இன்றைக்கி எடுத்து வச்சதில் மீதமாவினத்தில் இருக்கிற டொமாட்டோவும் இதுவும் விற்கிது. அதோட தான் அந்த ஆனியனை தான் இப்போ நான் போட்டு இன்றைக்கி ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு பட்டையும் பே லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். வதங்க போக்குள்ள இதுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேம் ரேஷியோவில் அரைச்சி வச்சது ஒரு 2 டீஸ்பூன் மட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கறி லீவ்ஸ் 2-3 ஆட் பண்ணிக்கிறேன். அதோடைய 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு இதுக்கு சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் இந்த ஆயிலுக்கு நான் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இனி கட் பண்ணி வச்சிருந்த டொமாட்டோவை சேர்த்துக்கிறேன். அதோடைய க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். நாங்கள் இப்போ இதுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் மட்டுக்கு யோகர்ட் சேர்த்துக்கிறேன். யோகர்ட்டை சேர்த்து நல்லா யோகர்ட்டை மிக்ஸ் பண்ணி லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் யோகர்ட் குக் ஆக விடணும். இல்லாட்டி நாங்கள் கறியை குக் பண்ண போகிறோம், யோகர்ட் வந்து வெள்ளையாக இருக்கும். ஸோ கர்ட் யோகர்ட் 2ல் எது போட்டாலும் அப்படித்தான். இப்போ இந்த குக் ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நான் வச்சுக்கிறேன். எல்லா சிக்கன் பீசஸையும் போட்டுக்கோங்க. சிக்கன் பீசஸை போட்ட பிறகும் லிட்டால் க்ளோஸ் பண்ணி இந்த ஆயிலில் கொஞ்சம் வதங்கிடணும் சிக்கனை. வதங்கின பிறகு இதுக்கு நான் 3 டீஸ்பூன்ஸ் போடுறேன் சில்லி பவுடர், 3 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் கியூமின் பவுடர் போட்டுக்கிறேன், அதோடைய 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன், டர்மரிக் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கு நான் 1 கப்
வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ இதை நல்லா இப்போ ஒரு மிக்சிங் வந்து கொடுத்துக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணி இதை லிட்டால் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 மினிட்ஸ் நல்லா இது குக் ஆகணும் சிக்கன். ஸோ நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி இதை நாங்கள் குக்காக விட்டுக்கொள்வோம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் நல்லா குக்காகி ஆயில் நல்லா மேலால் வந்திக்குது. ஸோ இப்போ இந்த சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா நான் எல்லா கறியுமே குக் பண்ணி கொண்டேன். இப்போ சிக்கன் கறி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் நீக்கும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ இந்த சாப்பாடு இந்த ஃப்ரைடே ஸ்பெஷல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சிக்கன், பிரிஞ்சல், டால், கேப்சிகம். இதுக்கு நான் வந்து கீ ரைஸ் தான் செஞ்சேன். அடுத்தது நான் சலட் வந்து பெருசாக செய்யலை, சிம்பிளாக சலட் லீவ்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி அதுக்கு வந்து கியூக்கம்பரும், ஆனியனும், க்ரீன் சில்லியும், பெப்பர், சோல்ட், லைம் எல்லாம் போட்டு மிக்சிங் ஒன்று கொடுத்து மேலால் போட்டுக்கொண்டேன். சலட் லீவ்ஸ் தின்றது மிச்சம் நல்ல மைசூர். நான் சலட் மறக்காமல் செஞ்சு கொள்வேன். பாருங்கள், என் ஃப்ரைடே ஸ்பெஷல் டேபிள் ரெடி ஆகிடுச்சு. நான் நினைக்கிறேன் இந்த கரீஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிக்குண்டு, நீங்களும் ஃப்ரைடே இப்படி சாப்பாடு செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த ஃப்ரைடே ஸ்பெஷல் சாப்பாடு இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரைடே ஸ்பெஷல் செஞ்சீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட என்னென்ன உங்களோட சஜஷன் இருக்கின்ற எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே.